ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும். எடுத்துக்காட்டு 2.15. கொஷின் பாருங்கள். குறள் மதி 20% தள்ளுபடியும் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ரெயின்கோட்டோட விலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் சேமிக்கிறது அவங்களுக்கு மீதி இவ்வளோ கிடச்சிருக்கு, தள்ளுபடி 20%. அப்போது தள்ளுபடினா இது ரெயின்கோட்டின் அசல் விலையோட இது நம்ம அதில் இது தள்ளுபடி, மீதி அவங்களுக்கு 25. அப்போ இது இஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இப்போ எழுதுனீங்கன்னா புரியும் பாருங்கள். ரெயின் கோட்டின் விலை ரூபாயில் பி என்க. ரெயின்கோட்டோட விலை நம்மளுக்கு தெரியாதில்ல, அதனால பின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பாருங்கள், அதாவது பியில் 20% தள்ளுபடி, அப்போ 25. இது சேமித்த காசு அவங்க. இது ரெயின்கோட்டோட அசல் விலையில் 20% தள்ளுபடி. புரிஞ்சுதுங்களா? இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால அப்போது இது பாருங்கள், பி பெருக்கல் 20% இஸ் ஈக்குவல் டு 25. அப்போது 20% நம்பராக மாற்றணுன்னா 100ஆல் நீங்கள் வகுத்தினீங்கன்னா இந்த சதவீதம் போயிடும். அப்போது 20/100 இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ பாருங்கள், பி இங்கே பெருக்கல்ல இருக்குதுன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போது வகுத்தலாக மாற்றினீங்கன்னா இது தலைக்கீழியாக மாறிடும். அப்போது தலைக்கீழியாக மாறிச்சுன்னா 25 பெருக்கல் 100/20ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த 20 20 20 100. அப்போது 25 பெருக்கல் 5 பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 125. அப்போது அந்த ரெயின்கோட்டோட விலை பார்த்திங்கன்னா 125 ரூபா. அப்போது எனவே ரெயின் கோட்டின் அசல் விலை ரூபாய் 125 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.